அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஒரு கிராமர் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நான் ரஅய்துஹு அபதன் லன் அதுகபஹு கத்துன். இப்படி பயன்படுத்தலாமா? மாலியான ஃபேலுக்கு அடுத்து அபதன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா? முஸ்தக்பிலான ஃபேலுக்கு அடுத்து கத்துன்கிற வார்த்தையை பயன்படுத்தலான்னு கேட்டால் இது தப்பு. மாலியான ஃபேலுக்கு அடுத்து கத்துன் என்ற வார்த்தை தான் வரும். அறவே அவனை நான் பார்க்கவில்லை. லன் அதுகபஹு அபதன், ஒருபோதும் அவனிடத்தில் நான் செல்லவே மாட்டேன், நிச்சயமாக நான் செல்லவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ அறவே என்ற வார்த்தை, இந்த கத்துன் என்ற வார்த்தை மாலியான ஃபேலுக்கு அடுத்து தான் வரும். அபதன் என்ற வார்த்தை கண்டிப்பாக முஸ்தக்பிலான ஃபேலுக்கு அடுத்து தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சரா. சரா இஸ்தரா, இதனுடைய இஸ்தஃபாயில வசன் தான் இதே. ஆனால் இதில் அல்லாஹ் தஆலா சரா என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது பா விற்றான்கிற அர்த்தத்துக்கு பயன்படுத்துகிறான்னா பா விற்றான் பல பிஎஸ மா சரோபிஹி அன்புசகும், விற்றார்கள் அப்படின்னு, சரிங்களா? அந்த அர்த்தத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். அதேமாரி இஸ்தரா அப்படிங்கிறத பாருங்கள், அநியாயத்தை விலைக்கு வாங்கினார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். அப்போது வசன் மாறவும் டோட்டலாக அந்த அர்த்தத்தை அப்படி மாற்றி கொண்டு வரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்மைகளை மட்டும் நாடியவர்களாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.